இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈவேரா திருமணம். அதாவது இந்த ஈவேரா திருமணன்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது வயசான காலத்தில் குடுகுடுப்பை மூத்திரச்சட்டியை கையில் வச்சுக்கிட்டு 76 வயசில் ஏதோ 29 வயசு பெண்ணை திருமணம் செய்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இதனுடைய இதனுடைய கோபத்தில் தான் திமுகலேருந்து அண்ணாதுரை, அது திகாலேருந்து அண்ணாதுரை திமுகவுக்கு வந்து தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா ஒரு கிழவன் வந்து ஒரு சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கான்னா அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது அப்படின்றது நம்மளுடைய அண்ணாதுரையினுடைய நோக்கமாக இருந்திருக்கும். அதனால தான் அண்ணாதுரை வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த வார்த்தை சின்ன வயசில் என்ன போல் ஆட்களுக்கெல்லாம் மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு அப்படின்னு. அதாவது ஒரு வயதானவனுக்கு ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதை விட 5 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு கடவுளே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு பாழுங்கிணத்துல தள்ளி விட்ருங்க, கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை சொல்லுவார். என்னடா அவன் 10 பிள்ளைய வந்து கொண்டு போய் பாழுங்கிணத்துல தள்ளி விட சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பயங்கரமான கோபம் வரும். கொல்ல சொல்கிறேன்னு. ஆனால் இளம் வயது அந்த பெண்ணு அந்த வயதான அந்த முதியோர் கூட படுத்திருக்கும் போது அவள் படுற வேதனை, அந்த கஷ்டம், அந்த காமத்தினுடைய அந்த பசிக்கு அவனால் சோறு போட முடியாமல் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு வருவாள். அது வந்து இயற்கை தான். ஏன்னா அந்த கொலை வெறி கூட நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவர் வயதானவர்ன்றதுனால அந்த கணவரை கொன்னுட்டு இன்னொரு ஆணோட உடலுறவு பக்கத்துலேயே வச்சுருந்தான்லாம் பேப்பரில் படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது அவளுக்கு எந்த வயது எவ்வளோ கோபம் இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் இது உணர முடியுது. இதைத்தான் அந்த காலத்திலே 1967 நம்ம அண்ணாதுரை உணர்ந்தாரோ என்னமோ தெரியாது. இந்த வார்த்தையை வந்து ஒரு வயதானவன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதை விட வயதானவனுக்கு அந்த பெண்ணை ஒரு பாழுங்கிணத்துலையோ ஒரு ட்ரெயின்லேயோ கொண்டு போய் தள்ளி கொன்னுடுங்க அப்படின்னு சொன்னது வந்து ஈவேராவை பார்த்து தான். இதுதான் அதனுடைய எதிரொலி. இந்த ஈவேரா வந்து தன்னுடைய அதாவது தள்ளாடும் வயசில் ஒரு இளம் பெண்ணை 26 வயசு இளம் பெண்ணை திருமணம் முடியுன்றது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்றத வந்து எதிரொலிக்கிறதுக்கு தான் அவர் அந்த கட்சி விட்டு வெளியே போய் இந்த டைலாக்கை சொல்லி வந்தது. அதனால தான் திமுகன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கி திமுககாரன் அதை ஈவேராவை வந்து பெரிய ஒரு இமேஜை ஏற்படுத்தி இவர் இல்லைன்னா இங்கே யாருமே கோமணம் கூட கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய விளக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுதான் பெரியார் பெண்ணுக்கு செஞ்ச அதாவது பெரிய ஒரு என்ன சொல்லலாம் சீர்திருத்தம். அப்படி அதை பார்த்து தானே அடுத்தவன்லாம் வயசானவன்லாம் கட்டுவான். ராமராவு 72 வயசில் 36 வயசு லட்சுமி பார்வதியை ஆந்திராவில் கட்டும்போதே எவ்வளவு மோசமான விளைவுகள்லாம் ஏற்படுத்திச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா ஈவேரா தான்.